வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு தமிழகம் முழுவதும் நடைபெறும் தேர்தல் பறக்கும் படையினரின் வாகன சோதனையில் இதுவரை 151 கோடி ரூபாய் பணம், பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது என்று தகவல் வெளியாகியுள்ளது. போரால் ஏற்படும் பாதிப்புகளை இயன்ற அளவு அரசு குறைத்து வருகிறது என்று மக்களவையில் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் விளக்கமளித்துள்ளார். மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் பங்குனி பெருவிழா இன்று கொடியேற்றத்துடன் கோலாகலமாக தொடங்கியது. உள்நாட்டு விமான கட்டணங்களுக்கான உச்சவரம்பு இன்று முதல் நீக்கப்படுவதாக ஒன்றிய அரசு அறிவித்துள்ளது. ஏடிஎம் சேவையை 5 முறைக்கு மேல் பயன்படுத்தினால் 17 ரூபாய் கட்டணம் வசூலிக்கப்படும் என்று இந்தியன் வங்கி அறிவித்துள்ளது. புதுச்சேரி, கேரளம், அசாமில் வேட்புமனு தாக்கல் செய்வதற்கு இன்று கடைசி நாள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. 22 கேரட் ஆபண தங்கத்தின் விலை சவரனுக்கு 5360 ரூபாய் குறைந்து 1 சவரன் 1,03,600 ரூபாயாகவும் 1 கிராம் 12,950 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இதனைத் தொடர்ந்து 1 கிராம் வெள்ளியின் விலை கிராமிற்கு 15 ரூபாய் குறைந்து 1 கிராம் வெள்ளி 235 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. சபரிமலையில் 10 நாள் நடைபெறும் பங்குனி உத்திர திருவிழா இன்று கொடியேற்றத்துடன் தொடங்குகிறது. மத்திய கிழக்கு போரால் பாதிக்கப்பட்டுள்ள எரிசக்தி, உரங்கள், மின்சாரம் உள்ளிட்ட துறைகளில் நிலை குறித்து பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் தலைமையில் உயர்மட்ட ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. CAPF ஒருங்கிணைந்த சட்ட மசோதாவை மத்திய அமைச்சர் அமித்ஷா அவர்கள் இன்று அறிமுகம் செய்ய உள்ளார். சென்னை ஆழ்வார்பேட்டையில் உள்ள இல்லத்தில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களுடன் ப. சிதம்பரம் அவர்கள் சந்தித்து பேசினார். சென்னைக்கு குடிநீர் ஆதாரமான 5 முக்கிய ஏரிகளில் இன்றைய நிலவரப்படி 79.25% நீர் இருப்பு உள்ளது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் இன்று கோவை மற்றும் நீலகிரி மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தகவல் தெரிவித்துள்ளது. திருத்தணி அருகே 7 கோடியில் நந்தி ஆற்றில் அமைக்கப்பட்ட உயர்மட்ட பாலம் மக்களின் பயன்பாட்டிற்கு வந்தது. பல்லாவரம் அருகே ஆவணங்களின்றி கொண்டு செல்லப்பட்ட 13 கிலோ தங்கம் மற்றும் 34 கிலோ வெள்ளி பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் மற்றும் வாக்காளர் பதிவு செய்த வாக்கை சரிபார்க்கும் கருவிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக இந்திய தேர்தல் ஆணையம் தகவல் தெரிவித்துள்ளது. தேமுதிகவின் மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் இன்று நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கீழடியில் 11வது கட்ட அகழாய்வு நடத்த மாநில தொல்லியல் துறைக்கு ஒன்றிய தொல்லியல் துறை அனுமதி வழங்கியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. கீழ் பொன்னத்தூரில் 53 ஐம்பொன் சிலைகள் தேர்தல் பறக்கும் படையிடம் சிக்கியது. தொடக்க கல்வி பட்டய தேர்விற்கு தனித் தேர்வர்கள் மார்ச் 26ஆம் தேதி முதல் இணைய வழியில் விண்ணப்பங்களை பதிவிறக்கம் செய்யலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. வாக்காளர் பட்டியலில் பெயர் இல்லாதவர்கள் வருகின்ற 26ஆம் தேதிக்குள் விண்ணப்பிக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆந்திர மாநிலத்தில் உள்ள ரேஷன் கடைகளில் மீண்டும் மண்ணெண்ணெய் வழங்கப்பட உள்ளதாக அமைச்சர் தெரிவித்துள்ளார். இன்று திருத்தணியில் சீமான் அவர்கள் பிரச்சாரத்தை தொடங்க உள்ளார் என்று தகவல் வெளியாகியுள்ளது. தமிழகத்தில் இதுவரை தேர்தல் பறக்கும் படையின் சோதனையில் 73 கோடி ரூபாய் மதிப்புள்ள பணம், பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் அவர்கள் தகவல் தெரிவித்துள்ளார். போருக்கு மத்தியில் தனது மிகப்பெரிய மதிப்புள்ள 10 மில்லியன் ரியாஸ் நோட்டை ஈரான் வெளியிட்டுள்ளது. தேசிய ஜனநாயக கூட்டணியில் டிடிவி தினகரன் அவர்களின் தலைமையிலான அமமுகவிற்கு 12 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. வணிக பயன்பாட்டிற்கான சிலிண்டர் ஒதுக்கீடு மார்ச் 23ஆம் தேதி முதல் 50% அதிகரிக்கப்படும் என்று மத்திய அரசு தகவல் தெரிவித்துள்ளது. ஹார்முஸ் ஜலசந்தி இடையூறு காரணமாக தினசரி 21,600 கோடியை வளைகுடா நாடுகள் இழந்து வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. தமிழகத்தில் வருகின்ற 24ஆம் தேதி வரை மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தகவல் தெரிவித்துள்ளது. ரூபாயின் மதிப்பு கடும் சரிவு, தொழில்துறை எரிபொருள்கள் விலை உயர்வு ஆகியவை பணவீக்கத்தின் அறிகுறிகள் என்று ராகுல் காந்தி அவர்கள் தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் மினரல் வாட்டர் கேன் விலை 3 ரூபாய் முதல் 5 ரூபாய் வரை உயர்ந்துள்ளது. ரேஷன் அட்டைதாரர்கள் ஏப்ரல் மாதத்தில் 3 மாதங்களுக்கான பொருட்களை பெற மத்திய அரசு ஏற்பாடு செய்து வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்தியா, சீனா இடையே 6 ஆண்டுகளுக்கு பிறகு இமாச்சல பிரதேசம் வழியாக வர்த்தகம் தொடங்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தமிழகத்தில் அரசு தொடக்கப் பள்ளிகளில் 20 நாட்களில் 44,000 மாணவர்கள் புதிதாக சேர்க்கப்பட்டுள்ளனர் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது.
டெல்லியில் ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களுடன் டிடிவி தினகரன் அவர்கள் சந்தித்து பேசினார் என்று தகவல் வெளியாகியுள்ளது. எளிமைப்படுத்தப்பட்ட புதிய வருமான வரி சட்டத்திற்கான விதிகள் வருகின்ற 1ஆம் தேதி முதல் அமலுக்கு வருகின்றது என்று தகவல் வெளியாகியுள்ளது. 2929 கோடி ரூபாய் மோசடி வழக்கு தொடர்பாக தொழிலதிபர் அனில் அம்பானி அவர்களிடம் சிபிஐ 2வது நாளாக விசாரணை நடத்தியது. ஆப்கானிஸ்தானிற்கு 2.5 டன் எடையுள்ள மருந்துகள் மற்றும் மருத்துவ உபகரணங்களை அனுப்பி இந்தியா உதவி செய்துள்ளது. திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே உரிய ஆவணங்கள் இன்றி எடுத்து சென்ற 105 விசைத்தறி பட்டு சேலைகளை தேர்தல் பறக்கும் படையினர் பறிமுதல் செய்தனர். பங்குனி உத்திர திருவிழாவை ஒட்டி ஏப்ரல் 1ஆம் தேதி தென்காசி மாவட்டத்திற்கு உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. எரிபொருள் விலை உயர்வின் காரணமாக பிளாட்ஃபார்ம் கட்டணத்தை ஜொமேட்டோ நிறுவனம் உயர்த்தியது. உணவு சுகாதாரத்தை உறுதி செய்ய QR குறியீடு முறையை இந்திய ரயில்வே அறிமுகம் செய்ய உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. 1 முதல் 9ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான முழாண்டு தேர்வு அட்டவணையை பள்ளிக் கல்வித்துறை வெளியிட்டுள்ளது. சட்டப்பேரவை தேர்தலுக்கான 10 வாக்குறுதிகளை மேற்கு வங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி அவர்கள் வெளியிட்டுள்ளார். கோடை சீசன் நெருங்கிய நிலையில் ஊட்டி தாவரவியல் பூங்காவில் 35,000 தொட்டிகளில் நடவு செய்யப்பட்டுள்ள மலர் செடிகளை பராமரிக்கும் பணியில் ஊழியர்கள் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர். தென் மாவட்டங்களில் பிரசித்தி பெற்ற பங்குனி உத்திர திருவிழாவை முன்னிட்டு நெல்லை மாவட்டத்திற்கு வருகின்ற 1ஆம் தேதி உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. அரசியல் கட்சிகள் மற்றும் வேட்பாளர்கள் விளம்பரங்கள் வெளியிடுவதற்கு முன் கட்டாயமாக தேர்தல் ஆணையத்தின் அனுமதி பெற வேண்டும் என்று தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. SBI வங்கியிடம் 2029 கோடி ரூபாய் வங்கி மோசடி தொடர்பாக அனில் அம்பானி அவர்களின் மீது சிபிஐ அதிகாரிகள் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். புதுச்சேரியில் அம்மாநில முதலமைச்சர் ரங்கசாமி அவர்கள் வேட்புமனு தாக்கல் செய்தார். பங்குனி உத்திரத்தை ஒட்டி வருகின்ற ஏப்ரல் 1ஆம் தேதி தென்காசி மாவட்டத்தில் உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. பறவை காய்ச்சல் பரவி வருவதால் சென்னை கிண்டியில் உள்ள சிறுவர் பூங்கா மூடப்பட்டது. சிவகங்கை மாவட்டம் குன்றக்குடி சண்முகநாத பெருமாள் சுவாமி கோவிலில் பங்குனி உத்திர திருவிழா திங்கட்கிழமை கொடியேற்றத்துடன் தொடங்குகிறது. தொடக்க கல்வி பட்டய தேர்விற்கு தனித் தேர்வர்கள் மார்ச் 26ஆம் தேதி முதல் இணைய வழியில் விண்ணப்பங்களை பதிவிறக்கம் செய்யலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. வருகின்ற ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் பான் கார்டு விண்ணப்பிக்க ஆதார் அட்டை மட்டும் போதாது என்றும் பிறப்பு சான்றிதழுக்கான கூடுதல் ஆவணங்கள் கட்டாயம் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. போருக்கு மத்தியில் ஹார்முஸ் நீரிணையை ஈரான் மூடியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.